Hi friends, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹிப் பெல்ட் தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு குட்டி குழந்தையோட பட்டு பாவாடை சட்டைக்கு நம்ம மேலே ப்ளவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து ஃபிக்ஸ்டா நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து டிரா பண்ணிட்டு அதுல வந்து இந்த ஹிப் பெல்ட் டிசைன் வந்து நம்ம வர்க் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு மெஷர்மென்ட் வந்து நான் டிரா பண்ணிட்டேன். இப்போ ஹிப் பெல்ட்டுக்கு சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ரீன் கலர் செல்ஃப் கலர்லேயே ஒரு ஸ்டோன் வந்து நான் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் செயின் அப்புறம் சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். ஃபுல்லாகவே இதில் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த நல்ல ரியலாக நம்ம வந்து ஒரு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேஸ்ட் பெல்ட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதோட ஃபுல் நெக் டிசைன், அதுக்கப்புறமா இந்த ஹிப் பெல்ட்டோட டிசைன், ஸ்லீவ் டிசைன், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். அண்ட் இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்மளோட இன்னொரு சேனல் இருக்குது இல்லையா, கிட்ஸ் டு கேர்ள்ஸ் வந்து நம்ம ஃப்ராக்ஸ் சேனல் வந்து நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த பட்டுப்பாவாடை சட்டை வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து வேஸ்ட் பெல்ட் மட்டும் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் வந்து சிம்பிளாக ஒரு சின்ன ஐடியாவுக்காக தான். ஏன்னா நம்ம வேஸ்ட் பெல்ட் வந்து நிறைய நம்மளுக்கு ஐடியாஸ் இல்லை என்ன எந்த மாதிரி மெத்தட்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து நான் சர்ச் பண்ண வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பீட்ஸ் ஒர்க் பண்ணின மாதிரி தான் நிறைய இருக்குது. அண்ட் அப்படி இல்லைன்னா சும்மா ரேண்டமாக சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸை வந்து ஒட்டி ரொம்ப சிம்பிளாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் வந்து நம்ம ஒன்று வந்து மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அண்ட் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம சக்கரியும் ஜர்கன் ஸ்டோனும் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருப்போம். அண்ட் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபுல்லாகவே வந்து ஆன்டிக் பீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போடலாம். அண்ட் அடுத்தடுத்து நம்ம போடும்போது ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பேசிக்காக ஒரு ஐடியா, அதாவது நமக்கு வந்து இப்போது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இங்கே வந்து பீட்ஸ் ஒர்க் வச்சு பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு போடுறதுனால. ஸோ நான் அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஸ்டோன் செயின் அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த திலகம் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோன் செயின் வந்து கட் பண்ணிக்கலாம். அண்ட் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் வருதா அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு மெயினாக வந்து அந்த திலகம் ஷேப்பெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷார்ப்னஸ் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த திலகம் ஷேப்போட ஷேப்பே வந்து உங்களுக்கு போயிடும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்காது. அப்போ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் டிசைனாகவே மாறிடும். அப்படி இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் மட்டும் ஒவ்வொரு டிசைனும் அதாவது அடுத்தடுத்த ஒவ்வொரு லேயர் வைக்கும்போதும் அந்த ஷார்ப்னஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபுல் டிசைனுக்குமே வந்து அந்த திலகம் ஷேப் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த திலகம் ஷேப்லேயே இருக்கும். ஸோ அந்த ஷார்ப்னஸ் வந்து பார்த்து கரெக்டாக அதை வந்து கொண்டு வாங்க. இந்த ஸ்டோன் செயின் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிற டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி தனியாகவே போட்டிருக்கோம். யாருக்காச்சும் உங்கள் இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த ஸ்டோன் செயின் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது ரொம்பவே ஈஸி தான் இதில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதும். அண்ட் நீங்கள் அந்த ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த டிசைனே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிராண்டாக வந்துடும் அந்த லுக்கே. அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா கிராண்டாக போடுறோம், பட்டுப்பாவாடை சட்டைலாம் போடுறோம், சில்க் சாரீ தான் மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து சில்க் காட்டன் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதுவே குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து யூஸ் பண்ணாமல் கொஞ்சம்
இடத்துல யூஸ் பண்ணாலும் நல்லா ஹைலைட்டிங்காக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம சுகர் பீட்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம 2 பீட்ஸாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 4ன்னு வச்சோம்னா அந்த இடம் லூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 2 பீட்ஸாக வச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போது இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த சென்டரில் வந்து அந்த திலகம் ஷேப் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்டி இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த நம்மளுக்கு பெண்டன்ட் எல்லாம் கிடைக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்டன்ட் செட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சென்டரில் வந்து இந்த பெரிய பெண்டன்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த வந்து இந்த ஹிப் பெல்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய 2 ஸ்டட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த 2 வந்து ஸ்லீவ் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இதுக்குமே நம்ம வந்து வங்கி பேட்டர்ன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வங்கி மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லீவுக்கு வந்து நீங்கள் அந்த சின்ன 2 பெண்டன்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு பெரிய பெண்டன்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து சென்டரில் இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து பார்க்குறதுக்கு ஒரிஜினலாகவே நமக்கு வந்து ஒரு ஹிப்பு நம்ம தனியாக நம்ம ஜுவல்ஸ்லாம் வாங்கினோன்னா வரும் இல்லையா, உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருக்கும். அண்ட் இப்போ கீழே வந்து இந்த பெரிய பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஹாஃப் இதுக்கு மட்டும் ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். அண்ட் மீதி வந்து மேலே மீதி வந்து அந்த ஸ்டோன் செயின் கவர் ஆகணும் இல்லையா, அதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம வந்து இந்த ஒரு லைன் வந்து பீட்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் சைடில் இருக்கக்கூடிய லைன்ஸுக்கு வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து நான் கொடுக்குறேன். அதாவது நான் எல்லா வீடியோலையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து நான் கொடுக்கறதில்ல. ஏன்னா நான் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நான் கொடுக்கும்போது அந்த இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணேன். அண்டு அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி வருது, ஹோல்ஸ் வருது, இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கேட்கும்போது நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இமேஜஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எனக்கு வந்து தெரியும். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் இமேஜஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் நம்பர் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இமேஜஸ் மட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதை பற்றின அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணதில் ஏதாவது சரியாக வரல அப்படிங்கும்போது நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். காமனாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கும் பதில் உடனேவும் கிடைக்கும். அண்ட் அதை நான் கிளியராக வந்து ஒரு வீடியோவாவோ போடுவேன். அப்படி இல்லைனாலும் அடுத்து நான் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஸோ அப்போவும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். நீங்கள் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் என்னால் அதுக்கு கிளியராகவும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் டெக்ஸ்ட் பண்ணும்போது நான் என்னால் எவ்வளோ பண்ண முடியும், என்னால் ஓரளவுக்கு தான் அதில் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து மற்ற வேறு எந்த டவுட்ஸாக இருந்துச்சுனாலும், காமனாக வரக்கூடிய ஆரி ஒர்க்கில் எந்த டவுட்ஸாக இருந்துச்சுனாலும் வீடியோவுக்கு கீழே எந்த வீடியோவுக்கு கீழேனாலும் பரவாயில்ல, கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு யாருக்காச்சும் அந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலுமே சப்போஸ் நான் உங்களுக்கு அதிலே ரிப்ளை பண்ணாலும் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டாலும் அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் வர எந்த டவுட்ஸுக்குமே நான் வீடியோஸ் போட மாட்டேன். கமெண்ட்ஸில் வர டவுட்ஸ்க்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் போடுவேன். ஏன்னா எனக்கு ரிப்பீட்டடாக ஒரே டவுட்டே கூட எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரே டவுட்டை வந்து நான் டைப் பண்ணி நான் சென்ட் பண்ண முடியாது. அதுக்கு நான் டைம் இருக்காது. அதனால் ஒரு சில டைம் நான் வந்து ரிப்ளை பண்ணாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு வந்து உங்களோட எல்லா டவுட்ஸுக்குமே நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அது வந்து கமெண்ட்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது என்னால் முடியும். வாட்ஸ்அப் வந்து எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ண இமேஜஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாமல் நான் மெசேஜ் பண்ணுறதும் அண்டு
ஃபார்வர்ட் மெசேஜஸ் இந்த மாதிரியும் எதுவுமே பண்ணாதீங்க. அண்டு நீங்கள் ஒர்க் பண்ண இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் மற்றபடி வேறு எந்த ஒரு கான்வர்சேஷனுமே அதில் வேண்டாம். டவுட்ஸுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கேட்காதீங்க. இது வந்து என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஏன்னா நம்ம கேட்குற டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பேர் நம்ம வந்து வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இப்போ உங்களோட டவுட் ஒரு 2 பேர்த்துக்கு வருது அப்படின்னா கூட அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லைனாலும் என்னால் டைப் பண்ணி அனுப்புனா உங்களுக்கு புரியாது, என்னால் டைப் பண்ணி அனுப்ப முடியாது, பெருசாக இருக்குது அப்படின்னா கூட நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு வீடியோவாக போட்டுருவேன். வாட்ஸ்அப்பில் கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக வந்து என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நம்ம வந்து இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அந்த சேனலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.